வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் தினந்தோறும் முக்கிய அறிவிப்புகளையும் தகவல்களையும் செய்திகளையும் அரசு தரப்பில் வெளியின்ற சலுகை பற்றிய தகவல்களையும் டிஆர்பி தரப்பில் வெளியின்ற ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் தேர்ச்சி மதிப்பெண்கள் பற்றிய ஆசிரியர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகளையும் உச்சநீதிமன்றம் உத்தரவுகள் சார்ந்த தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி இன்றைய தினம் ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 முக்கிய தகவல்கள் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்தியாவில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் வெறும் ஒரே ஒரு ஆசிரியருடன் இயங்கி வருவதாக வெளியான தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் குறித்து மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி இது தொடர்பான விரிவான தரவுகளை வழங்கியுள்ளார். அந்த தரவுகளின் அடிப்படையில் கல்வியில் உலக நாடுகளுடன் போட்டி போடும் இந்தியாவில் 1 லட்சத்திற்கும் அதிகமான தனியார் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தலா ஒரு ஆசிரியர்களுடன் இயங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் சௌத்ரி தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரத்தில் மட்டும் 16,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஒரே ஒரு ஆசிரியருடன் செயல்பட்டு வருவதாகவும் நாட்டில் ஆசிரியர் மாணவர்கள் இடையேயான விகிதம் சரியான அளவில் இருந்தபோதிலும் நாடு முழுவதும் அதிக அளவிலான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. தேசிய கல்விக் கொள்கையின்படி மாணவர்கள் ஆசிரியர்கள் இடையேயான விகிதம் தொடக்கப் பள்ளிக்கு 19ஆம், மேல்நிலைக்கு 17ஆம், உயர்நிலைக்கு 23ஆம் என்ற அளவில் இருப்பதாக கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் 1 லட்சத்திற்கும் அதிகமான பள்ளிகளில் வெறும் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பணியாற்றுகிறார் என்பது போதிய அளவிலான ஆசிரியர்கள் இல்லையா, காலி பணியிடங்களை நிரப்பவில்லையா என்ற கேள்வி எழும்புகின்றன. பள்ளி கல்விக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் அமைப்பு வெளியிட்டுள்ள கடந்த 2025-2026 ஆண்டிற்கான தரவுகளின்படி நாடு முழுவதும் 1,843 பள்ளிகளில் வெறும் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளது. இந்த பட்டியலில் ஆந்திரம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. ஆந்திரத்தில் 16,357 பள்ளிகளில் ஒற்றை ஆசிரியர்களுடன் நாட்டில் 16% பெற்றிருக்கிறது. வட இந்தியா தென்னிந்தியா என்றாலும் இல்லாமல் வட இந்தியா தென்னிந்தியா என்றெல்லாம் இல்லாமல் நாடு முழுவதுமே அதிக அளவிலான பள்ளிகளில் ஒற்றை ஆசிரியர்கள் மட்டுமே பணியாற்றுகின்றனர். ஜார்க்கண்டில் 9,827 பள்ளிகள், மகாராஷ்டிராவில் 9,269 பள்ளிகள், உத்தரப்பிரதேசத்தில் 7,874 பள்ளிகள், ராஜஸ்தானில் 7,200, கர்நாடகத்தில் 8,042 பள்ளிகள், மேற்கு வங்கத்தில் 6,769 பள்ளிகள் என நாடு முழுவதும் இந்த 7 மாநிலங்களில் மொத்தமாக 65% பள்ளிகள் இடம்பெற்றிருக்கின்றன. தெலுங்கானாவில் 4,793 பள்ளிகளும், தமிழ்நாட்டில் 3,957 மற்றும் அஸ்ஸாமில் 3,159 பள்ளிகள் உள்ளன. ஹிமாச்சல் பிரதேசத்தில் 3,128 பள்ளிகளும், உத்தரகண்டில் 2,655 மற்றும் சத்தீஸ்கரில் 2,461 பள்ளிகள் என 4 இலக்கங்களில் இருந்தாலும் மறுபுறம் கேரளாவில் 67, நாகாலாந்தில் 35, சிக்கிமில் 31, லடாக்கில் 28, டெல்லியில் 7, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 1 என ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பணியாற்றும் பள்ளிகள் இருப்பதாக மத்திய அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்கள் விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.